Teranam Homes இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல 1 BHK starts from 19 lakhs, 2 BHK starts from 30 lakhs. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் வெற்றி நடை போடுகிறது. ரஜினி சாருக்கு மட்டும் வந்து கதவு திறந்து வர்றது வந்து நீங்கள் எப்படி வச்சாலும் ரொம்ப அழகாக இருக்கும். அவர் அதை கேரி பண்ணுவார். ஒரு டோர் ஓப்பன் பண்ணும்போது ஒரு போஸ்டரில் நம்ம நிற்கணும்னு இருக்குல்ல, அவர் வந்து பிக்சர் பெர்ஃபெக்ட்னா அது அவருக்கு தான். ஒரு ரஜினி சார் டோர் ஓப்பன் பண்ணி வர சார் படத்தில் ஒரு 4 இடத்துல வரும். ஐ திங்க் பீப்புள் வில் எரப்ட் அட் தோஸ் மூமெண்ட்ஸ். ஒரு ஸ்டார்டமை க்ளோரிஃபை பண்ணுறது வேறு, ஒரு ஸ்டார்டமை வந்து ஒரு கதைக்கு அடாப்ட் பண்ணிக்கிறது வேறு. தேர் ஆர் 2 டிஃப்ரென்ஸ். அந்த ரெகுலர் வே ஆஃப் பில்டப்ஸ் அதெல்லாம் இருக்காது இதில். ஆனால் படத்தில் வந்து ஒரு 4-5 இடம் வருது வேர் இட் இஸ் வெரி கீ மொமெண்ட் ஃபார் த ப்ரொட்டகனிஸ்ட் எமோஷன். அந்த எமோஷனை வந்து கண்ணில் உள்ளே வச்சுருப்பார். ட்ரீட்மெண்ட்டாக படம் வந்து முள்ளு மலரும் இல்லை, ஒரு என்கேஜிங்கான ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்னு வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே இருக்கிற மூடுக்கு ஏற்ற ஷார்ட் டிவிஷன்ஸ் தான் இருக்கும். ரஜினி சாருக்கும் அண்ட் அமிதாப் பச்சன் சாருக்கும் என்ன ஷார்ட் நீங்கள் எடுத்தீங்க? சூப்பர் ஸ்டார் வந்து என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அமிதாப் சார் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணிடுங்க, இதையே தான் அவரும் சொன்னார். கதைப்படி வந்து ஏபி சார் வந்து பாம்பேலேருந்து வர்ற ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ். இவர் இங்கிலீஷில் கேள்வி கேட்குறாரு, ரஜினி சாரும் இங்கிலீஷில் பதில் சொல்கிறாரு. ரஜினி சார் வந்து ஒரு 2 லைன் கூட பேசியிருக்க மாட்டார். ஏபி சார் வந்து கை தட்ட ஆரம்பிச்சிட்டார். ஐ வாண்ட் டு பி ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபேன் அப்படின்னு சொல்லி கை தட்டினார். ஒரு ஷார்ட்டில் ட்ரெய்லரில் பார்க்குறோம், தலைவரோட இன்ட்ரோ ஒரு ஷட்டர் மாதிரி ஓப்பன் ஆகுது, லைட் லீக் இருக்குது. எப்படி எடுத்தீங்கன்ற ஒரு பிரமிப்பு இன்னும் இருந்துகிட்டே இருக்குது சார். ஸோ அதோட மேக்கிங்லேருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ பொதுவாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐகானிக் ஷாட்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அப்படி பார்த்தோம் அப்படின்னா ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணி வர்றதுன்றது தான் அவரோட ஐகானிக் மொமெண்ட் இன் எனி ஃபிலிம். இன்ஃபேக்ட் ஒரு வெரி ஃபர்ஸ்ட் ஷாட்டே அதுதான். அவரோட லைஃப்பில் வந்ததே வந்து கேட்டை திறந்து வர்றது தான். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ட்ரிபியூட். ஐ திங்க் லைக் வாட் எவர் சூப்பர் ஸ்டார் ஒரு ஸ்டார்டம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டார்டம்க்கு வந்து நம்ம எவ்வளவோ கொடுக்கணும்னு முயற்சிப்போம். எல்லாத்தையும் மேட்ச் பண்ண முடியாது. நம்ம சைட்லேருந்து என்ன கொடுக்க முடியும், வாட் எவர் பெஸ்ட் வீ கேன். இந்த அணில் வந்து ஒரு சின்ன கல்லை கொண்டு போய் வச்சதில்ல, அந்த மாதிரி தான் அது. ஸோ இந்த படத்தில் வந்து அந்த சூப்பர் ஸ்டார் மூமெண்ட்டுன்றது எங்கெல்லாம் இருக்கலாம்ன்றது வி ஹாவ் ஒரு ரஃப் ஐடியா, லைக் ஓகே இங்கே இருக்கலாம் அப்படின்னு. எனக்கு பர்சனலாக வந்து ஓகே, நீங்கள் ரஜினி சாருக்கு மட்டும் வந்து அந்த கதவு திறந்து வர்றது வந்து நீங்கள் எப்படி வச்சாலும் ரொம்ப அழகாக இருக்கும். அவர் அதை கேரி பண்ணுவார். ஒரு டோர் ஓப்பனிங் அப்படின்னா அவர் வேறு ஒரு ஜோனுக்குள்ளே போவார்னு நினைக்கிறேன். தெரில, அவர் மைண்டுக்குள்ளே என்ன ஓடுன்றது நமக்கு தெரியாது. பட் ஒரு டோர் ஓப்பன் பண்ணும்போது ஒரு போஸ்டரில் நம்ம நிற்கணுன்னு இருக்குல்ல, அவர் வந்து பிக்சர் பெர்ஃபெக்ட்னா அது அவருக்கு தான். எக்ஸாக்ட்லி சார். ஸோ இந்த படத்தில் அது மட்டும் இல்லை, அந்த ஷாட் மட்டும் இல்லை, தேர் ஆர் 4-5 ஷார்ட்ஸ் வேர் இட் வில் பி அ சூப்பர் ஸ்டார் மூமெண்ட். லைக் இந்த இடத்துல அது சூப்பர் ஸ்டார் மூமெண்ட் அப்படின்னா அந்த இடத்துல மியூசிக் பீக் ஆகும், ஒரு டோர் ஓப்பன் ஆகும், ஹி வில் பி யூனோ ப்ரெசென்டிங் ஹிம்செல்ஃப். அந்த கீ மொமெண்ட்ஸில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நிறைய டிரெக்டர்ஸ் வந்து அந்த மூமெண்ட்டை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. கார்த்திக் சுப்புராஜ் ஆகட்டும், நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாம் பண்ணாதது நம்ம எதாவது ஒன்று பண்ணோம். இவங்க இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் இன்னொருத்தர் அந்த பக்கம் இருக்காரு, அவர் எப்படி காட்ட போகிறோன்றது தான் நம்மளோட சேலஞ்ச். ஆல்ரெடி ஆடியன்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டிங் த அதர் சைட். இதுக்கு நடுவில் ஒரு கேட் ஒன்று நம்ம போகிறோம்ல, அந்த கேட் நம்ம கேட்டாக இருக்கணும், அது சுவாரஸ்யமான ஒரு கேட்டாக இருக்கணும். ஸோ இட் ஆட்ஸ் மோர் இன்ட்ரெஸ்ட் டு தட் ஷாட், பர்டிகுலர் ஷாட். ஸோ எந்த மாதிரி கேட் இருக்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு. ரெகுலராக இப்படி ஓப்பன் பண்ணுற கேட் கண்டிப்பாக வேண்டாம். ஸோ தேர் ஷுட் பி சம் மொமெண்ட், சம் மெக்கானிசம் ஆர் சம் அரேஞ்ச்மெண்ட் விச் மைட் லுக் வெரி நியூ ஃபார் ஒரு ரஜினி சார் டோர் ஓப்பன் பண்ணி வர ஷாட். ஸோ படத்தில் ஒரு 4 இடத்துல வருது. ஐ திங்க் பீப்புள் வில் எரப்ட் அட் தோஸ் மூமெண்ட்ஸ். அந்த மாதிரி கேட்டா சார்? லைக் அந்த கேட் இல்லை, ஒவ்வொரு கேட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு 4 கேட். ஆனால் 4மே கேட் இல்லை, டோர்ஸ். ஜென்ரலாக வச்சுங்க டோர்ஸ். ஓகே, passage maybe something opens and he will be there will be a high moment.
ஆனால் அது ரொம்ப தனித்துவமாக இருந்ததுன்னா லைட் லீக்கில் முகம் ரொம்ப ஒரு மாதிரி பிளர்டாக திடீர்னு வரும்போது ஒரு டக்கின் பண்ணிட்டு வந்தது. அது ஃபுல் ஷாட்லேயுமே லீக்ஸுமே இருந்தது தான். அது வந்து நான் வந்து ரொம்ப மினிமம் லைட்டில் தான் அதை வைக்கணும். ஏன்னா கொஞ்சம் க்ளூமியாக இருக்கணுன்றது தான். ஏன் அது க்ளூமியாக இருக்கணும்னா, படம் பார்த்ததுக்கப்புறம் யூ வில் கெட் டு நோ தட் ஆஃப்டர் மேஜர் டெசிஷன் வி ஆர் ஷோயிங் இம் அகெயின். ஸோ சம்திங் இஸ் க்ளூமி இன் இஸ் மைண்ட். அது அந்த சீன் முடியும் போது அவர் மைண்டில் என்ன இருந்ததுன்றதை அவர் பேசிடுவார். ஸோ அந்த பிகினிங் மட்டும் ஐ வாண்ட் டு கீப் இட் அஸ் மோர் க்ளூமி, மோர் டீட்டெயிலாக தெரிய வேணாம் அப்படின்றதுக்காக ஒரு டிம் லைட்டில் ஒரு பேக் லைட் மட்டும் வச்சுட்டு பண்ணோம். அந்த டோர் வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எனக்கு பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ தட் ஆட் த மேஜிக். லைக் யூனோ உள்ள ஒரு மெஜிஷியன் இருக்கார், அவர் கையில் இருக்கிற டூல் தான் அது. சாதாரணமாக அவர் வந்து நின்ட்டாலே அது மேஜிக்காக கன்வெர்ட் ஆகிடும். படமாக பார்க்கும்போது நிறைய விதத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைவர் நிறைய விதத்தில் நிறையா பேஸில் நாங்கள் ரசிச்சிருக்கோம். ஆனால் சார் டைரக்டர் சார் ஞானவேல் சார் சொல்கிற இடத்துல முள்ளு மலர்களை பார்த்து ரஜினி சார் நான் காட்டணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கும்போது டிப்பிக்கல் ரஜினி சாரோட வே ஆஃப் ஒரு ஷோயிங் இன் த ஃப்ரேம்னு இருக்குல்ல சார். இப்போ நான் ப்ரிவியூவில் பார்க்கும்போது கூட அந்த போட்டில் உள்ளே வந்து ஒரு ஃபயரிங் ஷாட் இருக்கும், கால் அடுத்து மேலே அடுத்து முகம் அப்படி தலைமுடி அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா காட்டுறோம்ல. இது காலங்காலமாக நாங்கள் பார்த்த ஒரு விஷயம். இது இட் அனதர் ரஜினி ஃபைட் மூமெண்ட், ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக ஃப்ரம் தி கேமரா டீம் எடுத்துக்கலாமா? இல்லை, ஞானவேல் சொன்னது வந்து முள்ளு மலருமோட ரெஃபரன்ஸ் அவர் ஏன் எடுத்திருப்பார் அப்படின்னா, படத்தில் வந்து ஒரு 4-5 இடம் வருது வேர் இட் இஸ் வெரி கீ மொமெண்ட் ஃபார் த ப்ரொட்டகனிஸ்ட் எமோஷன். அந்த எமோஷனை வந்து கண்ணில் உள்ளே வச்சுருப்பார். எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரிஞ்சது தான், ரஜினி சார் வந்து கண்ணில் தான் நடிப்பார். அவர் கண் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், அது இந்த மூடை ரெஃப்ளெக்ட் பண்ணுறோம். எவ்ரி அதர் ஆஸ்பெக்ட்ஸ் வாட் எவர் ஹி எக்ஸிபிட்ஸ் வில் பி லைக் அதை வந்து அப்படியே அண்டர்லைன் பண்ணிட்டு வரும். அந்த மாதிரி நிறைய ரசிச்சிருக்கோம். இந்த இடத்துல அவரோட பார்வை பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதை தான் ரசித்து அவர் அதை அப்படி சொல்லியிருப்பாருன்னு நான் நம்புகிறேன். பட் தட் டசன்ட் மீன் தட் இப்போ முள்ளு மலரும் வந்து ஒரு கிளாசிக் வே ஆஃப் மேக்கிங். அது வந்து ஒரு சைலண்ட்டாக அமைதியாக இருக்கும். சில ஷார்ட்ஸ் எல்லாம் அதில் அவர் நின்றுட்டே இருப்பார், ஜஸ்ட்டு மெதுவாக திரும்புவார். அந்த திரும்புறதுக்கு ஒரு நோட் இருக்கும், அதுக்கு ஒரு சின்ன மியூசிக் அண்டர்லைன் இருக்கும். ட்ரீட்மெண்ட்டாக படம் வந்து முள்ளு மலரும் இல்லை. ட்ரீட்மெண்ட்டாக படம் வந்து ஒரு என்கேஜிங்கான ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்னு வச்சுக்கலாம். இதுக்குள்ளே இருக்கிற மூடுக்கு ஏற்ற ஷார்ட் டிவிஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ தேர் வில் பி கீ மூமெண்ட்ஸ் வேர் திஸ் ப்ரொட்டகனிஸ்ட் வில் பி டேக்கிங் டெசிஷன்ஸ். இந்த டெசிஷன் எடுக்கும்போது தேர் ஆர் சம் பீக் மூமெண்ட்ஸ். அந்த பீக் மூமெண்ட்ஸில் தான் வந்து ஒரு ஹீரோயிசம் உள்ள வரும். whenever the heroism comes in, then obviously superstar will carry that in his own way. அதை you have to capture in the right manner. In a natural way, just like how you love natural light. Yeah. அதுதான் அது நான் சொல்ல வரணும். லைக் ஒரு ஸ்டார்டமை க்ளோரிஃபை பண்ணுறது வேறு, ஒரு ஸ்டார்டமை வந்து ஒரு கதைக்கு அடாப்ட் பண்ணிக்கிறது வேறு. தேர் ஆர் 2 டிஃப்ரென்ஸ். ஸ்டார்டமை க்ளோரிஃபை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி வே ஆஃப் ஷார்ட் டிவிஷன்ஸ் இருக்குது, அதுக்கு ஒரு தனி வே ஆஃப் லைட்டிங் இருக்குது, அதுக்கு ஒரு தனி வே ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஆனால் ஒரு கதையில் ஒரு ஸ்டார்டமை கொண்டு வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். அதில் கீ மொமெண்ட்ஸில் வந்து we are trying to elevate the scene with his stardom as the main. அப்படிங்கும்போது இதனோட ட்ரீட்மெண்ட் வேறையாக இருக்கும். ஸோ அந்த ரெகுலர் வே ஆஃப் பில்டப்ஸ் அதெல்லாம் இருக்காது இதில். ஆனால் இதில் வேற ஒரு பில்டப் இருக்கும், அதுவும் ஈக்குவலாக ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் அவுட் பண்ணோம் அப்படின்னு நம்புகிறோம். சார் அண்ட் அந்த கமிங் பேக் டு அந்த ப்ரிவியூவில் அந்த போட் சீனு உள்ள என்ட்ராய் இந்த ஷூட் பண்ணும்போதே மல்டிபிள் ஆங்கிள்ஸ் ஆஃப் ஷார்ட் காம்போசிஷன் இருந்தது சார். ஒரு மிட் இருந்தது, ஒரு க்ளோஸ் இருந்தது, ஒரு மூமெண்ட்டில் அவர் காட்டுறது, இந்த மாதிரி மல்டிபிள் வே ஆஃப் கேப்சரிங் ரஜினி சார் இருந்தது. ஒரு ஃப்ரேமை கிராஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி காம்போசிஷனில் என்னென்ன டிஸ்கஷன்ஸ் இருக்கும், இந்த ஷார்ட் இப்படி கம்போஸ் பண்ணலான்ற ஐடியாஸ் எப்படி வரும் சார் உங்களுக்கு? அதுவும் ரஜினி சார் மாதிரியான ஒரு நபரை காட்டுங்க. 2 things we will discuss, like how it is going to support the narration. ஓகே, அந்த நரேஷனுக்கு இந்த ஆங்கிளோ இல்லை இந்த ஷார்ட்டோ வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுமோ வி ஃபிக்ஸ் தட். செகண்ட் திங், ஹவு திஸ் இஸ் கோயிங் டு இப்போது ஒரு கான்வர்சேஷன் சீன் இருக்குன்னா அந்த கான்வர்சேஷன் சீனை வந்து நம்ம என்ன விதமான ஷார்ட் டிவிஷனில் பண்ணுறோன்றதுக்கு ஒரு அப்ரோச் இருக்கும்.
ஒரு பில்டப்போ இல்லை வந்து ஒரு ஒரு கீ மொமெண்ட் இருக்குது. அந்த கீ மொமெண்ட்டுக்கு வந்து ஒரு மாண்டாஜஸ் எடுக்கிறோம். அந்த மாண்டாஜ் வந்து ஒரு பீக் பாயிண்ட் போகும்போது சீன் ஸ்டார்ட் ஆகும், இல்லை சீனோட கீ மொமெண்ட் நடக்கும் அப்படின்னா அந்த மாண்டாஜுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எடுக்கப்போம். இது எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்று எது சப்போர்ட் பண்ணுதோ we are going to choose that. நீங்கள் வந்து ஒரு மல்டிபிள் ஆங்கிள் அந்த போர்ட் சீக்வன்சஸில் இருக்குது அப்படின்னா ஆப்வியஸ்லி இட் இஸ் ஆக்ஷன் இன்வால்வ்ன்றது வந்து இட் ஷுட் ஹாவ் இட்ஸ் ஓன் பேஸ் இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ பேஸ் இருந்துகிட்டே இருக்கும்போது தான் வந்து நீங்கள் கண்ணை ஸ்க்ரீன்லேருந்து எடுக்கவே முடியாத மாதிரி இருக்கணும். நீங்கள் இது ஒன்று பார்த்துக்கும்போது டக்குன்னு ஒன்று மாறணும் யூ வில் பி கீப் ஆன் என்க்ராஸ்ட் இன் த ஆக்ஷன். அதுக்கு வந்து யூ நீட் டு கீப் சேஞ்சிங் த இமேஜ் சைஸ் மாறி வரும்போது எய்தர் யூ கோ வெரி க்ளோசர் டு த ஆர்டிஸ்ட் ஆர் யூ ஜஸ்ட் கம் அவுட் அண்ட் ப்ரீத். இது ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்கணும். ஸோ ட்ரீட்மெண்ட் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் வி வாண்ட் டு வாட் வி எக்ஸ்பெக்ட் ஆடியன்ஸ் டு ஃபீல் அப்படின்றத நம்ம ஒன்று கற்பனையாக பண்ணி ஓகே இது அவங்களுக்கு கம்யூனிகேட் ஆகும், இது ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்பி பண்ணுறோம். அது கனெக்ட் ஆகும்போது தேட்டரில் ஒர்க் ஆகும். உங்களுக்கும் ரஜினி சாரோட ஃபர்ஸ்ட் படம் இத்தனை வருஷம் கழிச்சு ரஜினி சார் அண்ட் அமிதாப் சார் சேர்ந்து பண்ணுறாங்க. அகெயின் யூஆர் கம்போசிங் த ஃப்ரேம்ஸ் அப்படிங்கும்போது ஒரு ஃபேஸ் ஆஃப் சீனுமே பார்க்க முடியுது ப்ரிவியூலையுமே. அங்கேயுமே மோஷனும் கொடுத்துருக்குறீங்க. How was it for you சார் டு அந்த ஃபேஸ் ஆஃப் சீன் எலிவேஷன் ஆப்வியஸ்லி தேட்டரில்? அது எவ்வளோ பேசினாலும் நம்ம நினைக்கிறத சொல்லிட முடியுமான்னு தெரில. ஸோ மச் எக்ஸைட்மெண்ட், ஸோ மச் யூனோ அந்த ஃபேன் பாய் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், உள்ள எல்லாமே இருக்கும். இவங்க ரெண்டத்தையெல்லாம் பார்த்து நம்ம விசில் அடித்து கொண்டாடிட்டு தானே இங்கே வந்திருக்கோம். இவங்கள பார்த்து தானே வளர்ந்துருக்கோம். இப்போ அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒருத்தர் இதில் என்னென்னா 2 பேரும் ரொம்ப வருஷம் கழித்து சேர்ந்து நடிக்கிறதுனால தே போத் வேர் ஆல்சோ ஸோ எக்ஸைட்டட் டு ஆக்ட் ஆஃப்டர் ஸோ லாங் டைம். ஸோ இந்த எக்ஸைட்மெண்ட்டை எல்லாம் விட்னஸ் பண்ணுற வாய்ப்பு நம்மளுக்கு கிடச்சிதுன்னு சொல்லி இது போதுண்டா அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். பேரலாக வி நீட் டு ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு சீனை அவங்கள்ட்ட நம்ம புல் அவுட் பண்ணிடணுன்றது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு. பொதுவாக அவங்க ரெண்டுத்தையும் வந்து இதுதான் சீன்னு சொல்லிட்டா தே வில் ஜஸ்ட் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்க ஸ்கோர் பண்ணுறத நம்ம முடிஞ்ச வரைக்கும் ப்ராப்பராக கேப்சர் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கூட ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ பேரலல் தான் ஒரு மைண்டில் வந்து 2 மிகப்பெரிய லெஜெண்ட்ஸோடு நம்ம ஒர்க் பண்ணுறோம், அதுக்கான மொமெண்ட் நம்ம லைஃப்பில் நடந்திருக்குன்றது செரிஷ் பண்ணாலும் இன்னொரு சைடு ஓகே இவங்க 2 பேரும் ஒரு நம்பிக்கை வச்சு தான் இந்த கதைக்குள்ளே வந்திருக்காங்க. அந்த நம்பிக்கையை நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ணிடணும் ஸ்க்ரீனில். அதுக்கான ரெஸ்பான்சிபிளாக அதை ஹேண்டில் பண்ணணுன்றது ஒன்று இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போது மற்ற நடிகர்கள்லாம் நடிக்கும்போது அவங்க எக்ஸைட் ஆகி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக எங்களை விட அவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்தாலும் சீனுக்கு என்ன நடிக்கணுமோ அதை தான் அவங்க நடிக்கணும். நாங்கள் ஆஃப் ஸ்க்ரீனில் தான் இருப்போம். நாங்கள் உண்மையாக என்ன ஃபீல் பண்ணணுமோ அதை எங்களால் எங்கள் முகத்தில் காட்டிட முடியும். ஒரு வேளை கூட இருக்க கேரக்டர் வந்து ஒரு மாதிரி சோகமாக இருக்கணும், ஆனால் உள்ளுக்குள்ளே பயங்கர சந்தோஷத்தில் இருப்பாங்க 2 பேரும் பக்கத்தில் இருக்காங்க அப்படிங்கும்போது. ஆனால் அவங்க சோகமாக நடிக்கணும் போது தே ஹேவ் டு டூ தட் ரைட். அவங்களுக்கு தான் அது ரொம்ப கஷ்டம், எங்களுக்கு அது இல்லை. சார் இஃப் யூ குட் ரிமெம்பர் என்ன ஷார்ட் ஃபஸ்ட்டு கேப்சர் ஆனது சார் ரஜினி சாருக்கும் அண்ட் அமிதாப் பச்சன் சாருக்கும் என்ன ஷார்ட் நீங்கள் எடுத்தீங்க? அவங்க 2 பேத்துக்குமான ஒரு கான்ஃபரன்டேஷன் சீன் தான் ஃபஸ்ட் டே ஷூட். அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற ஒரு சீனு. அதில் கப்புள் ஆஃப் ஷார்ட்ஸ் ஹேஸ் கம் இன் ட்ரெய்லர் ஆல்சோ. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஷாட் அப்படின்றது வந்து சார் சூப்பர் ஸ்டார் வந்து என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அமிதாப் சார் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணிடுங்க, லெட் ஹிம் டூ வாட் எவர், அவருக்கு என்ன அவரை வந்து நம்ம சீக்கிரம் ஃப்ரீ பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் அப்படின்னா. இதையே தான் அவரும் சொன்னார். அவ்வளோ ரெஸ்பெக்ட் 2 பேருக்கும். அவருக்கு கொடுக்குற மரியாதையும் இவருக்கு கொடுக்குற மரியாதையும் அப்படின்னா இப்போ யானும் நானும் மண்டை சொல்லிட்டு இருந்தோம். என்னங்க இவரும் அதை சொல்கிறாரு அவரே சொல்கிறார், இப்போ நம்ம யாரை இது பண்ணுறேன்ட்டு சரி நம்ம ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் கம்பைன் பண்ணி தான் ஃபஸ்ட் ஷாட் வச்சோம். அதர்வைஸ் சீன் ஆர்டராக பார்த்தீங்கன்னா நாங்கள் சில நேரம் ஆர்டரில் எடுப்போம், சில நேரம் ஆங்கிள் வைஸ் எடுப்போம். ஸோ இந்த சீனை வந்து ஆர்டரில் எடுத்தோம் அப்படின்னா நிறைய இது வந்து ரஜினி சார் சஜஷன்லேயே போகும், அமிதாப் சார் பேசுகிற மாதிரி இருக்கும். ஆங்கிள் ஆர்டரில் எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கம்பைன் பண்ணி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கம்பைன் பண்ணி போகிறதுக்கு கம்பைன் ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துடலாம்னு சொல்லி பிளான் பண்ணோம். பட் ஏபி சார் வாஸ் வெரி கீன். ஃபஸ்ட்டு ரஜினி சார் விட்டார். அவரே சொன்னதுக்கப்புறம் ரஜினி சார்னாலே அதை மறுக்க முடியல. ஸோ அவர் சஜஷனில் இருக்க ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பித்தோம். ஸோ ஃபஸ்ட் ஷாட் வந்து ரஜினி சார் எதிர்த்தாப்பில் உட்காந்துருப்பார், அமிதாப் சாரோட சஜஷனில் இது பண்ணோம்.
அதான் எல்லாம் அப்படியே செட்டே சைலண்ட்டாக இருக்குது. அமிதாப் சார் ஒரு கேள்வி கேட்பார், அதுக்கான பதிலை ரஜினி சார் சொல்லணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஷாட். அந்த கேள்வி அவர் கேட்டார்ல, எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு வைப் அப்படியே கிர்ன்னு இருக்கும். வாய்ஸு சைலண்ட் செட், இட்ஸ் அன் இன்டீரியர் ரூம் செட்டு, பின் ட்ராப் சைலண்ட்டில் இருக்குது. அவரோட பேஸ் வாய்ஸில் இப்படி கும்முன்னு ஆரம்பிக்கும் போது நமக்கே அப்படி வேர்த்துருச்சு. அவ்வளோ என்ன சொல்கிறது, அதான் சொல்கிறேன், ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் வந்து அவங்களோட ஒர்க் பண்ணதெல்லாம் வந்து இட் இஸ் லாட் ஆஃப் மெமரிஸ் தே ஹவ் கிரியேட்டட். வாழ்க்கை முழுக்க அதை அனுபவிச்சுட்டு அந்த மாதிரி. அந்த ஹை பாயிண்ட் நீங்கள் சொன்னீங்களே சார், இப்போ அமிதாப் பச்சன் சார் பேசும்போது ஒரு ஹை பாயிண்ட், அந்த வைப்ரேஷன் பீக்கில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, அதுக்கு ரிப்ளை கொடுக்கும்போது இன்னொரு பீக் போயிருக்கணுமே சார். அதில் வந்து கதைப்படி வந்து ஏபி சார் வந்து பாம்பேலேருந்து வர்ற ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ். ஸோ அவருக்கு தமிழ் தெரியாது. ஆனால் படத்தோட வசதிக்காக நம்ம வந்து அவரை இங்கிலீஷில் பேச வச்சுருப்போம். பேரா டப்பிங்லேயோ இல்லை வந்து ஸ்ட்ரெயிட் டப்பிங்லேயோ நம்ம தமிழில் சொல்லிடுவோம்னு வச்சுக்கலாம். பட் கேரக்டர் வைஸ் ஹி டாக்ஸ் ஒன்லி இங்கிலீஷ். ஸோ அவருக்கு புரிகிற மாதிரி ரஜினி சாரும் இங்கிலீஷில் தான் பேசணும். ஸோ ரஜினி சாரோட பதில் அந்த ஷாட் எடுக்கும்போது இவர் இங்கிலீஷில் கேள்வி கேட்குறாரு, ரஜினி சாரும் இங்கிலீஷில் பதில் சொல்கிறாரு. ரஜினி சார் வந்து ஒரு 2 லைன் கூட பேசியிருக்க மாட்டார். ஏபி சார் வந்து கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டார் ரோல்லே. உடனே எங்களுக்கு டக்குன்னு ஒன்றும் புரியல, வி குடன்ட் ஏபிள் டு ரியாக்ட். எல்லாம் முடிஞ்சோடனையும் சாரி ஒன் மோர் அப்படின்னாரு. எல்லாருக்கும் ஒரு சைலண்ட், ஏன் இப்படி பண்ணார் அப்படின்னோடனையும் ஏபி சார் சொன்னார், நான் வந்து எவ்வளோ இங்கிலீஷ் பேசினாலும் ஆடியன்ஸ் அமைதியாக கேட்பாங்க, அதுக்கப்புறம் தான் நான் சொல்ல வர்ற கண்டென்ட் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. when Rajini sir starts speaking English itself, audience will start clapping because they have already accepted him. அந்த அவுரா அவருக்கு இருக்கு, ஐ வாண்ட் டு பி ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபேன் அப்படின்னு சொல்லி கை தட்டினார். இந்த மூமெண்ட் கேட்கும் போதே ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக். ஆனால் ரஜினி சார்னால இந்த காம்ப்ளிமெண்ட்டை எடுத்துக்கவே முடியல. ஹீ வாஸ் ஸோ, அதாவது நான் தான் சொல்கிறேனே, நம்ம கண்ணு முன்னால் 2 லெஜெண்ட்ஸ் வந்து ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறதும் ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணுறதும் இவ்வளோ வருஷங்கள் அவங்க பண்ணாத பாடி ஆஃப் ஒர்க்கே கிடையாது. அதுக்கப்புறமும் வந்து ஒரு அந்த ஸ்கூலுக்கு ரொம்ப பொறுப்பாக வர்ற ஒரு குழந்தைய மாதிரி அவங்க அவ்வளோ சின்சியராக ஒன்று பண்ணுறது இருக்குல்ல, இதெல்லாம் அதான் பேசிக்கிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷத்தையும். அண்ட் நீங்கள் நரேட் பண்ணும்போதே இல்லை சார், எனக்கு அந்த வைப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு மாதிரி ஹாப்பியான ஒரு ஜோனில் க்ரியேட் ஆகுது. அண்ட் படமும் அதை ஆப்வியஸ்லி கொடுக்குன்ற சந்தேகம் இல்லை, சுத்தமாக இல்லை. இன்னொரு பக்கம் உங்களையும் ஞானவேல் சாரோட பார்க்கும்பொழுது, படம் இதுக்கு முன்னாடி ஜெய்பியும் பார்க்கும்போதுமே படமாக பார்க்கும்போது ஒரு விஷயம் கிளியர் கட்டாக புரியுறது, டெக்னிக்கலி இந்த படம் வில் பி சூப்பர் ஸ்ட்ராங். ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் மியூசிக் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு டெக்னிக்கலாக பார்த்தோன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றதுக்கு ஜெய்பி மிக சிறந்த ஒரு உதாரணம் சார். அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க்கிங் வித் அகெயின் ஞானவேல் சார், ஸ்டோரி தான் ஹீரோ இவரோட படத்தில். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது அவரோட அந்த பாண்ட். ஞானவேல் வந்து ரொம்ப ரொம்ப படித்தவர், ரொம்ப தெளிவான மனிதன். ஒவ்வொருத்தரையும் ஒரு டெக்னீஷியனாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், அவங்கள அணுகிற விதத்தில் உச்சபட்ச பக்குவம் இருக்கும். ஆக்சுவலாக அவர் ஒரு எக்ஸ்பிரஷன்லெஸ் மேன் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் சந்தோஷமாக இருக்காரா, கோபமாக இருக்காரா, அவர் வந்து விருப்பப்பட்ட ஒரு விஷயம் செய்கிறாரா, விருப்பம் இல்லாமல் செய்கிறாரான்றது ரொம்ப ஒத்து பார்த்தா வேணால் தெரியும். ரொம்ப எக்ஸ்பிரஷன்லாம் இருக்காது. ஆனால் தனக்குள்ளே இருக்கிற கன்விக்ஷனில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பார். ஒன்று வேணும் அப்படின்னாருனா அதுக்கு 1000 அர்த்தம் இருக்கும், வேணாம் அப்படின்னாருனா அதுக்கு 2000 அர்த்தம் இருக்கும். ஒரு விஷயம் வேணான்னா கூட அதுக்கு வந்து ஏன் வேணான்றதுக்கான கிளாரிட்டி அவ்வளோ ஸ்ட்ராங்காக கொடுப்பார். உங்களால் மறுத்தே பேச முடியாது, கரெக்ட் தான் அவர் சொல்கிறது அப்படின்ற இடத்துக்கு நம்ம நம்புகிறோம். ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதுக்கும் அவர் கொடுக்குற விளக்கம் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக கன்வின்ஸ் பண்ணுறோம். ஸோ அணுகுமுறையிலேயே வந்து நல்ல மெச்சூரிட்டியும் நல்ல தன்மையும் இருக்குது. அப்போ ஒரு படம் டைரக்ட் பண்ணும்போது ஒரு டைரக்டரோட மேஜர் பார்ட்டுன்றது வந்து கூட இருக்க டெக்னீஷியன்ஸையோ ஆர்டிஸ்டையோ ஒரு கதையை சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அவங்கள்ட்ட இருக்கிற பெஸ்ட் அவுட்புட்டை வாங்கிறது. வென் ஹீ இஸ் ஸ்ட்ராங் இன் கம்யூனிகேஷன், அவருக்கு எல்லாமே கேட்க தான் ஹி கேன் டூ மெட்டிகுலஸாக ஈஸியாக பண்ணிட்டு போக முடியும். ஸோ அது ஒரு ஆர்டிஸ்ட்டை போய் தனக்கு வேணுங்கிறத சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை எங்களை மாதிரி டெக்னீஷியன்ஸ்கிட்ட தான் என்ன நினைக்கிறேன், என்ன இப்படி இருக்கணும் அப்படின்ற சொல்லட்டும் விட்டுருவார். 2வது மிகப்பெரிய பலம், அவரோட பலம்ன்றது வந்து சக டெக்னீஷியன் ஆகட்டும், சக ஆர்டிஸ்ட் ஆகட்டும், எல்லாரையும் வந்து முழு மனசோடு நம்புவார். யாரையும் வந்து ஓகே ஒரு 80% இவங்களை நம்பலாம், 20% இவங்களை கொஞ்சம் செக்கில் வச்சுக்கணும் அப்படின்லாம் இருக்க மாட்டார். ஒன்ஸ் நம்பிட்டாருன்னா நம்ம சொல்கிறத வந்து அப்படியே எடுத்துப்பார்.
இவங்க சொன்னால் யோசிக்காமல் சொல்ல மாட்டாங்க அப்படின்றத அவர் நம்புவார். இந்த நம்பிக்கையை காப்பாற்றுறதுக்கு நம்ம வேலை பார்த்தாலே போதும், அந்த வேலை சரியாக வந்துடும். சார் அண்ட் படத்தோட அப்டேட்ஸாக லைனாக பார்க்கும்பொழுது மனசுலாயன்னு ஒரு ட்ராக் வருது. அந்த ட்ராக் ரொம்ப கலர்ஃபுல்லாக ஃபெஸ்டிவ் மோட் அந்த ஜோனில் இருக்குது. கட் பண்ணி ப்ரிவியூ ட்ரைலரையும் பார்த்தோன்னா ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக நீங்கள் சொன்ன அந்த க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் அந்த கலர் டோனில் இருக்குது சார். அது கதை இன்சிஸ்ட் பண்ணனாலையா இல்லை அந்த மூடை செட் பண்ணுறதுக்கு இந்த கலர் டோன் தேவைப்பட்டிருக்கா சார்? ப்ரௌனிஷ் இல்லை, மேபி அது எல்லாமே வார்ம் ஷாட்டாக வந்ததுனால உங்களுக்கு ப்ரௌனிஷ் ஃபீலில் இருந்திருக்கும். பட் இந்த படம் வந்து ட்ரீட் பண்ண போகிறதே வந்து கொஞ்சம் டீசெண்டாக தான் ட்ரீட் பண்ண போகிறோம். வைப்ரண்ட் கலர்ஸ் கண்டிப்பாக இருக்காது. ஏன் வைப்ரண்ட் கலர்ஸ் இருக்காதுன்னா, இந்த கதையோட ப்ரிமைசஸ் அந்த மாதிரி. இந்த கதை உழவுற களம் இருக்குல்ல, அந்த களம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த களத்தில் வந்து இப்போது ஒரு மாடர்ன் டே சினிமாட்டோகிராஃபி ஒன்று இருக்குது. ஒரு ரொம்ப சாஃப்டாக ஒரு லோ கான்ட்ராஸ்ட் லைட்டிங் பண்ணி சேச்சுரேஷனை பூஸ்ட் பண்ணி ஒரு மாதிரி எல்லாமே ஒரு ஆட் லுக்லேயே இருக்கும். எல்லா ஷாட்டும் அழகாகவே இருக்கும். எல்லா ஷாட்டும் வந்து பளபளன்னு இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். இல்லை சேச்சுரேஷன் பூஸ்டப் பண்ணுவாங்க. நீங்கள் மொபைலில் பார்த்தாலும் சரி, இப்போ ஐபேடோ டிவியில் பார்த்தாலும் சரி, எல்லாமே பேக் ப்ரொஜெக்ஷன் அடிச்சு தூக்கும். அதே இது வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது கொஞ்சம் ஓகே, ஆப்வியஸாக ஃப்ரண்ட் ப்ரொஜெக்ஷனில் அது வேறு ஒரு இதில் வரும்னு வச்சுக்கலாம். பட் லாங்கர் ரனில் பார்த்தா இது வந்து எவ்வளோ நாள் இந்த லுக்கு சஸ்டெயின் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரில. திஸ் வில் ஆல்வேஸ் கீப் சேஞ்சிங். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு அடாப்ட் சம்திங் வாட் இஸ் கோயிங் இன் கரண்ட். இதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு இந்த கதை என்ன சொல்லுது, இதுக்கு என்ன தேவைப்படுது, இதை எப்படி சொன்னால் இன்னும் கொஞ்சம் அந்த அந்த கதைக்கு ஒரு எஸ்தெட்டிக் சென்ஸ் இருக்குது, அதுக்கு நெருக்கமாக இருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கும்போது 2-3 லுக் ட்ரை பண்ணேன். அதில் ஐ ஃபெல்ட் ஒரு சின்ன டீசேட் லுக்கு வித் லைட்டிங். நான் பொதுவாகவே கான்ட்ராஸ்ட் லைட்டிங் தான் போவேன். முடிஞ்ச வரைக்கும் ஐ மேட்ச் வித் நேச்சுரல் வே ஆஃப் கிவிங் சோர்ஸ். ஸோ அதுவும் இதுவும் பிளெண்ட் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கேன். லெட்ஸ் see how it works. ஒரு 2-3 ட்ரோன் ஷாட்ஸ் தான் பார்க்க முடியுது இப்போ ட்ரெய்லர்லேயுமே. மற்றபடி எல்லாமே ஒரு பர்சன் நின்று ஹேண்டில் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. வந்து சினிமாட்டிக்கான ஷார்ட்ஸாக இல்லாமல் யதார்த்த மேக்கிங்காக தான் இருந்திருக்கு சார். அது உங்களோட கப் ஆஃப் டீ ஆர் தி ஸ்கிரிப்ட் டிமாண்டட் இட்? ஓகே, ஸ்கிரிப்ட் அண்ட் டிரெக்டர். ஓகே, ஒரு டிரெக்டர் தான் வந்து ஃபஸ்ட்டு எதை வேணும்னு சூஸ் பண்ணுவாங்க இல்லையா. இந்த கதையை நான் எப்படி சொல்லணும்னு விரும்புகிறேன் அப்படின்ற அவங்களோட விஷனை தான் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுற பொறுப்பு எடுத்துருக்கோம். ஸோ வாட் ஹீ லைக்ஸ் டு சூஸ், அவர் ஒரு கதையை எங்கேருந்து பார்க்க விரும்புகிறாரு, எப்படி ப்ரெசென்ட் பண்ண விரும்புகிறாருன்ற இடத்துல இருந்தால் ஞானவேல் ஆல்வேஸ் ஹேஸ் த வே ஆஃப் ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கணும், ஏஸ்தட்டிக்காக இருக்கணும். அண்டு இட் ஷுட் ஆல்வேஸ் கதைக்கு நெருக்கமாகவும் கதைக்கு தேவையானதையும் கொடுக்குற ஜஸ்டிஃபையிங் ஒர்க்காக இருந்துச்சு அப்படின்னா டபுள் தம்ஸ் அப் ஃபார் ஹிம். ஒரு சில கேள்வி 2-3 கேள்வி மட்டும் வேட்டையன் தாண்டி வெளியே வரணும்னு. ஏன்னா ஜெய்பீமில் ஒரு அழகான ஃப்ரேம் ஒன்று கிளைமேக்ஸில் சூர்யா சார் அழுதுருப்பார், மழை பெய்யும், அப்பயும் அந்த நீர்த்துளி தெரியும். ஸோ மேக்கிங் அண்ட் கம்போசிங் அதை பற்றி சொல்லுங்கள் சார். அது கீ மூமெண்ட்டுங்க. அது ரொம்ப அந்த அந்த படத்தில் அந்த மொமெண்ட் இருக்கு இல்லையா. அதாவது ஒரு வழக்க வாதாடி ஜெயிச்சு கொடுத்த ஒரு வக்கீல் வந்து அந்த பொண்ணை வந்து பார்க்குறாரு, அவ்வளோதான். அவங்க 2 பேத்துல கான்வர்சேஷன்லாம் இல்லை. அவங்க 2 பேர்த்தோட கண்ணில் வந்து இந்த பொண்ணு கண்ணில் ஒரு நன்றி இருக்கும், அவர் கண்ணில் வந்து ஒரு திருப்தி இருக்கும். ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்றதை வந்து ஒரு இதில் இது பண்ணியிருப்பார். என்னை நம்பி வந்த ஒரு பொண்ணுக்கு என்னால் முடிஞ்ச நீதியை நான் வாங்கி கொடுத்துட்டேன்ற ஒரு இது 2மே கீ மொமெண்ட். 2மே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அந்த பொண்ணு வந்து மழையில் உட்காந்துருக்கு அப்படின்றதே வந்து ஒரு பொயட்டிக்கான பவர்ஃபுல்லான இமேஜின்னு நான் படிக்கும்போதே உணர்ந்தேன். ஏன்னா ஸ்கிரிப்ட்லேயே வந்து அவர் மழையிலேருந்து எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டார். ஸோ யூ ஜஸ்ட் ஹாவ் டு இமேஜின் வாட் ஹீ ஃபெல்ட். அப்போது அந்த மொமெண்ட் இருக்குல்ல, லைக் இட்ஸ் அ கீ மொமெண்ட். ஸோ பிளேஸ்மெண்ட்டாக வந்து நமக்கு 2 சாய்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இவர் வந்து உள்ளே தேடி பார்க்குறாரு, அந்த பொண்ணு இல்லை, காரிடோர்லாம் தேடி வர்றாரு. வந்து தேடி வந்தாருன்னா அவள் வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கான், மழையில் நனைஞ்ச மேனிக்கு உட்காந்துருக்கான். அவளை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம், இந்த வானமே அவளுக்காக அழுகுது அப்படின்றத நான் இன்டர்பிரேட் பண்ணிட்டேன். ஸோ அவள் மழையில் நனைஞ்சிட்ருக்கான். இப்போது சூர்யா சார் அதில் நனையணுமா நனையக்கூடாதுன்றது க்ரியேட்டிவ் கால் தான். ஏன்னா நனைஞ்சாருன்னா அதுக்கு ஒரு மீனிங் மாறும், நனையிலன்னா அதுக்கு ஒரு மீனிங் மாறும். ஸோ லொக்கேஷன் பார்க்குற வரைக்கும் எங்களுக்குமே வந்து அது அது பற்றின டிசிஷன் இல்லை. அவள் மலையில் உட்காந்துருக்கான்றது தான்.
இவர் எங்கேருந்து பார்க்குறாரு, எங்கேருந்து அந்த நிகழ்ச்சியான தருணம் நடக்குதுன்றது மட்டும் நாங்கள் ஸ்டேஜிங் பண்ணோம். அப்போ ஞானவேல் தான் சொன்னார், அவரும் மழையில் வந்துட்டோம் சார் அப்படின்னாரு. அது எனக்கு கேட்டோடனே டக்குன்னு ஒரு மாதிரி புல்லரிச்சுது. ஏன் புல்லரிச்சுதுன்னா, அது ஒரு பேரானந்தமோ இல்லை பெரும் சோகமோ ஏதோ ஒன்று. அந்த மழையை நீங்கள் எப்படி வேணால் இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம். இவளுக்கு நீதி கிடச்சிச்சின்னு நீங்கள் சந்தோஷப்படலாம், இல்லை அவளுக்கு நடந்ததுன்னு ஒன்று இருக்குல்ல, அது ஒரு பெருந்துயரம். இதில் இவரும் ஒரு பார்ட்டாக கலந்துக்கிறாருன்னு ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே இவங்க ரெண்டுத்துக்குமான அந்த நன்றி தெரிவித்தலும் இவரோட நிகழ்ச்சியும் சேர்ந்து வரணும். அது ஆஸ் அன் ஆக்டர் ஹீ புல்ட் இட் ஆஃப். அவரை தான் நம்ம சொல்ல முடியும். நம்ம அந்த மொமெண்ட்டை கொண்டு வந்து முடியும், மழையை கொண்டு வந்துட முடியும், லைட் பண்ணிட முடியும். பட் எந்த செகண்டில் அந்த கண்ணீர் வரணும், இதெல்லாம் வந்து ஒரு ஆக்டரோட அவங்களுடைய வே ஆஃப் டைமிங் தான். சார் இன்னொன்று, சுப்பிரமணியபுரம் படத்தினுடைய ஸ்கிரிப்ட் புக் லான்ச்சில் வந்து நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க, ஒரு இன்னசென்ட்டாக ஒரு படம் பண்ணேன், அந்த இன்னசென்ஸ் வந்து கடைசி வரைக்கும் நான் சஸ்டெயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. கடைசி படம் வரைக்கும் சஸ்டெயின் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த படம் அந்த இன்னசென்ஸோடு வந்திருக்கா, இல்லை ஒரு மெச்சுவர் ஆகிருக்காரா? எப்படி லாக் பண்ணிட்டீங்க? எப்பவுமே மேடை பேச்செல்லாம் அமைதிப்படையில் சொல்கிற மாதிரி தான். மைக்கை விட்டு இறங்கினோடனே மறந்துடணும். பேசினவனும் மறந்துடுவான், கேட்டவனும். புரியுது சார். இதுக்கு மேலே உங்களை ரொம்ப கம்ப்ரெஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். இல்லை நல்ல ஐ ரியலி ரீவிசிட் வாட் ஐ சேட். இல்லை அந்த மொமெண்ட்டில் ஏன் அதை சொன்னோம் அப்படின்னா, அந்த புக்கு ரிலீஸ் பண்ணும்போது பல வருஷங்கள் கடந்து தான் ரிலீஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட அது வந்து 2012 என்னமோ ரிலீஸ் பண்ணோம். சரியாக ஞாபகம், ஒரு 7-8 வருஷம் ரிலீஸ்க்கு அப்புறம். ஒரு படம் வந்து 7-8 வருஷம், இப்போ 15th இயர் கிராஸ் ஆனப்பவும் சோஷியல் மீடியாவில் வந்து அது ரொம்ப ஆக்டிவாக எல்லாருனாலையும் எல்லாருமே ஞாபகப்படுத்தினாங்க. கமலா தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு, நான் குடும்பத்தோடு போயிருந்தேன். மொதல் நாள் ரிலீஸ் ஆகும்போது எவ்வளோ கொண்டாட்டம் இருக்குமோ அதே அளவுக்கு நீக்கமர எல்லா இடத்துலையும் எங்கே கை தட்டணுமோ அங்கே தட்டினாங்க, எங்கே ஆடணுமோ ஆடினாங்க, எங்கே அமைதியாக அதிர்ச்சியாக உட்காந்தாங்க. இத்தனைக்கும் அவங்க பல வருஷமாக பார்த்த படம், யாருக்கும் அது புதுப்படம் கிடையாது. ஒருத்தர் கூட, அந்த தேட்டருக்கு வந்த ஒருத்தர் கூட அது புதுப்படம் கிடையாது. ஆனால் அந்த படம் வந்து அது ஒன்று செய்யுது. அந்த படத்துக்கான கான்டெக்ஸ்டில் தான் நான் அதை சொன்னேன். அந்த படத்தை எடுக்கும்போது எதையும் யோசிக்கல, இந்த படம் இப்படி போய் ரீச் ஆகணும், அப்படி போய் ரீச் ஆகணும் அப்படின்றதெல்லாம் யோசிக்கவே இல்லை. அந்த கதையை வந்து கொடுத்துருக்கிற ஒரு செட்டப்புக்குள்ளே எவ்வளோ நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் எடுக்க முடியுமோ அதை எடுப்போம் அப்படின்ற, அதுதான் நான் சொல்ல வந்தது. இதுக்கு வந்து ஒரு கால்குலேஷன் இருக்கும்ல, ஒரு 4C இருக்கும் இல்லையா, 2 வருஷத்துக்கு அப்புறம் இது வந்து வேறு மாதிரி, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. இன்றைக்கி இந்த வேலையை உருப்படியாக பண்ணுவோம், நாளைக்கு வேலையை நாளைக்கு பார்த்துக்குவோம். அப்படின்னா அடுத்த நாள் வந்துச்சுன்னா இன்றைக்கி இந்த வேலையை உருப்படியாக பார்ப்போம், நாளைக்கு வேலையை நாளைக்கு பார்த்துக்குவோம். நேற்று என்ன தப்பு பண்ணோம் அதை மட்டும் சரி பண்ணுவோம், இவ்வளோதான். இந்த 4C எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு 5 வருஷம் கழிச்சு இந்த படம் புக்காக மாறும்னு யாருக்கு தெரியும்? 15 வருஷம் கழித்து ஒரு ஷோ போடுவாங்க, அப்பவும் வந்து மொதல் நாள் பார்த்த மாதிரியே ஒன்று கொண்டாடுவாங்க, நமக்கு தெரியாது. அந்த இன்னசென்ஸை தான் சொன்னேன். அந்த இன்னசென்ஸ் இன்னமும் இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன், இப்போவும் இருக்குன்னு நம்புகிறேன். இந்த கதையும் அதே மாதிரி தான். நாங்கள் ஜெய்பீம் பண்ணிகிட்டு இருக்கும்போது லைனாக சொன்னார். லைனாக சொல்லும் போதே எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு, ஏன் இது ஒரு முக்கியமான கதை, இதை வந்து ஆடியன்ஸ்க்கு சொல்லி ஆகணும் அப்படின்ற ஒரு ஒன்று வருது இல்லை. நாளை மறுநாள் ரிலீஸ், இப்போ வரைக்கும் அதுதான் இருக்குது. நம்ம வந்து ஒன்று நம்பியிருக்கோம், இதை ஆடியன்ஸில் கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். இதுக்கு இவ்வளோ பெரிய உழைப்பு நடந்திருக்கு. இந்தியாவே கொண்டாடுற ஒரு சூப்பர் ஸ்டாரை வந்து இதை நம்பி இந்த படத்தை நான் பண்ணுறேன்ற ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இது எல்லாத்துக்கும் வந்து அந்த படத்தோட வெற்றி தான் விடை. இது வருமா வராதான்னு ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒன்ஸ் ஆடியன்ஸ் அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஓகே, யூ ஜஸ்ட் கெட் ரிலாக்ஸ் அண்ட் ரிலீவ் ஃப்ரம் த வாட் எவர் ப்ரெஷர் வி ஹேவ். அப்போவே வந்து ப்ரெஷர் இல்லை, இப்போ கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது, இது டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் இன்னசென்ஸ் அப்படியே தான் இருக்குது. தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். Teranam Homes இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல 1 BHK starts from 19 lakhs, 2 BHK starts from 30 lakhs. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் வெற்றி நடை போடுகிறது.